நாள் 46 கவன சிந்தனைகள். இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவற்றை நாம் தொடர்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தின் முதல் சில வசனங்களை நீங்கள் எவ்வளவு கவனமாக படித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நம்முடைய காலங்களிலே ஒரு வல்லமையான சுவிசேஷகரான டி.எல். ஆஸ்பான் MIRACLE மிராக்கிள் என்ற வார்த்தையின் மீதான இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உத்வேகத்தை பயன்படுத்தி இயேசுவின் அற்புத ஜீவன் என்ற ஒரு 7 பகுதி தொடரை ஒரு 10 மணி நேரம் அவர் கற்பிக்க நானும் என் மனைவியும் கேட்டிருக்கிறோம். முதலிலே இந்த அப்போஸ்தலரில் முதல் 5 வசனங்களை படிப்போம். லூக்கா எழுதுகிறார், தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். லூக்கா எழுதின சுவிசேஷம். பிறகு சொல்றார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடிக்கிறவா காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதில் முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவர் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. தொடங்கின என்று தான் சொல்லியிருக்கு, அவர் முடித்தன்னு சொல்ல. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் அனுப்பி இயேசு தன்னுடைய செயல்களும் போதனைகளும் நம் வழியாக தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தான் அவர் திரும்ப வருவதற்கு முன்பாக அந்த போதனைகளையும் செயல்களையும் முடிக்கப் போகிறோம். அதனால்தான் இந்த புத்தகம் அப்போஸ்தலர்களின் நடபடிகள் என்று அழைக்கப்படுகிறது. சிலர் இதை பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இது உண்மையிலேயே கிறிஸ்துவின் ஆவியின் செயல்கள் என்று சொல்லலாம். டி.எல். ஆஸ்பான் தன்னுடைய அந்த பிரசங்கத்தை சொன்னபோது இந்த கூட்டத்தாரை இந்த பிரசங்க தொடரில் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட 6 கூற்றுக்களை நீங்களும் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு நிமிஷத்தில் சொல்லுவோம். அதுக்கு முன்பாக அதை வாசிச்சிடுறேன். நீங்கள் அற்புதங்களின் மூலாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது, பைபிளுடன் பொருந்துகிற ஒரு அனுபவத்தை பெறுங்கள். அது நான் இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் மனதுக்குள்ளே சொல்லணும், நான் செய்வேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன், இன்னும் செய்தேன், நான் அதை பெறவில்லை என்றால் இனிமேலும் நான் பெறுவேன்னு உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள். 3வது, உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மட்டுப்படுத்தாதீர்கள். நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள், நான் வரம்புக்குள்ளே கிறிஸ்துவை கொண்டு வர மாட்டேன், வரம்புக்கு உட்படுத்த மாட்டேன். 4வது ஸ்டேட்மெண்ட், வேதாகம கிறிஸ்தவத்துக்காக போராடுங்கள். உள்ள சொல்லுங்க, நான் செய்வேன், அது இல்லாமல் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். 5வது, கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்படுங்கள். இப்பயும் நீங்கள் சொல்லணும், ஆமா ஆண்டவரே, அதை செய்கிறேன், அதுதான் என்னுடைய எதிர்காலம், நான் அதை செய்வேன், அல்லேலூயா என்று சொல்லுங்கள். கடைசியாக 6வதாக சுவிசேஷத்தின் அற்புத வல்லமையை நீங்கள் அனுபவியுங்கள்.